பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். எதிரிகளை நடுநடுங்க வைக்கும் நடுப்பட்டி முனீஸ்வரன். சிறு தெய்வங்களில் சிறப்புமிக்க தெய்வமாகவும் துடிப்புமிக்க கடவுளாகவும் விளங்குபவர் முனீஸ்வரன் ஆவார். முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக, அதாவது ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியதால் முனீஸ்வரன் என அழைக்கப்படுகிறார். பெயரில் தோற்றத்தில் உக்கிரமாக இருந்தாலும் எல்லோரும் அணுகக்கூடிய எளிய தெய்வம் இவர். கிராம தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வணங்கப்படும் இவர் முனி, முனியன், முனியாண்டி, முனியப்பர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பல ஊர்களின் எல்லைகளிலும் விவசாயிகள் தங்கள் ஆடு மாடுகளை காக்க தங்கள் நிலங்களிலும் முனீஸ்வரருக்கு சிலை வைத்து வழிபட்டு வருகின்றனர். நள்ளிரவில் குதிரை மீதேறி ஊரை வலம் வந்து காவல் காப்பதும் துஷ்ட சக்திகள் மக்களை அண்டாமல் பார்த்து கொள்வதும் இவரது முக்கிய பொறுப்பாகும். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் முனீஸ்வரருக்கு கோயில்கள் உள்ளன. அவற்றுள் பிரபலமாக விளங்கக்கூடிய முனீஸ்வரன் கோயில் ஒன்று தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே நடுப்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இப்பகுதி துறிஞ்சி மரங்களும் அசோக மரங்களும் கீரி மரங்களும் நிறைந்து விளங்கியதால் சிங்காரத்தோப்பு என அழைக்கப்பட்டது. அதனால் இங்கு கோயில் கொண்டுள்ள முனீஸ்வரனும் சிங்காரத்தோப்பு முனீஸ்வரன் என்றே அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயர் காலத்தில் இங்கே கோயில் கட்டப்பட்டதன் பின்னணியில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு நாள் ரயில் பாதைக்காக தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியில் தண்டவாளம் பதிக்கத் தொடங்கினர். இரவு வந்தது. பணியை நிறுத்திவிட்டு தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு ஊழியர்கள் சென்று விட்டனர். மறுநாள் வந்து பார்த்தபோது தண்டவாளத்தை காணவில்லை. கள்வர்களின் கைவரிசையாகத்தான் இருக்கும் என நினைத்து கொண்டு மீண்டும் தண்டவாளத்தை பதித்து இரவு காவலுக்கும் ஆள் போட்டார்கள். ஆனால் அடுத்த நாளும் தண்டவாளம் மாயமாய் மறைந்து போனது. விஷயம் ஆங்கிலேய அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. அங்கு அவர்கள் விரைவில் வந்தனர். இதற்கிடையில் தண்டவாளம் மாயமான இடத்தில் மக்கள் கூட்டமும் திரண்டிருந்தது. யார் பார்த்த வேலையாக இருக்கும் என்று தெரியாமல் அவர்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த மாடு மேய்க்கும் ஒருவருக்கு அருள் வந்து, நான் தான் சிங்காரத்தோப்பு முனீஸ்வரன், எனக்கு இங்கு கோயில் அமைத்து விட்ட பிறகு தண்டவாளம் போடவும், பின்னர் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்னை இங்கு வந்து உள்ளன்போடு வழிபடுவோரின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன், சகல வேண்டுதல்களையும் நிறைவேற்றியும் வைப்பேன் என்று கூறினார். ஆங்கிலேய அதிகாரிகள் உள்பட அனைவரும் மெய்சிலிர்த்து போயினர். அவர்கள் அனுமதியுடன் விரைவில் கோயிலும் எழுப்பப்பட்டது. சிங்காரத்தோப்பு முனீஸ்வரனின் அருளால் ரயில் பாதை பணிகள் விறுவிறுவென்று நடைபெற்று போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது. நடுப்பட்டியிலிருந்து ஒரு பர்லாங்கு தூரத்தில் அழகிய வனத்தில் சுமார் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் வானமே கூரையாக அமைய இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சிங்காரத்தோப்பு முனீஸ்வரன். அண்ணன் தம்பியாக இருவர். ஒருவர் 11 அடியும் மற்றவர் 7 அடி உயரமும் கொண்டவர். மூத்தவரை சிங்காரம் என்றும் இளையவரை வேலன் என்றும் செல்லமாக அழைக்கின்றனர். 2 முனீஸ்வரர்களுக்கும் முன்னால் 2 கற்சிலைகள் இருக்கின்றன. ஆதியிலிருந்து வழிபட்டு வரும் முனீஸ்வரர்களே அவர்களாவர். கோயிலில் ஏராளமான சூலங்கள், வேல்கள் நடப்பட்டுள்ளன. மணிகளும் தொங்கவிடப்பட்டுள்ளன. இவையெல்லாம் முனீஸ்வரருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டவையாகும். மேலும் சுதையால் ஆன குதிரைகள், சிப்பாய்கள், பக்தர்களுடன் பாம்பு பிடாரனும் காணப்படுகிறார். நோய் நொடிகள் நீங்கவும்
கல்வியில் சிறப்பு பெறவும், நல்ல இடத்தில் வேலை அமையவும், திருமண தடை அகலவும், காணாமல் போன நகை உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் இவரிடம் வேண்டிக் கொண்டு பலர் பலன் பெற்றிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக நெடுமல்லி என்னும் ஒரு வகை மரத்தில் தொட்டில் கட்டி முனீஸ்வரனிடம் சிறப்பு பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் குழந்தைக்கு முடியிறக்கி காது குத்து விழாவினையும் இங்கேயே நடத்துகிறார்கள். இத்தலத்தில் சாட்டையடி வாங்கிக் கொண்டால் காத்து, கருப்பு, பேய், பிசாசு போன்ற தீவினை பாதிப்புகளும் நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. நிலத்தகராறு, குடும்ப தகராறால் பாதிக்கப்பட்டவர்கள், எதிரிகளின் தொல்லையாலும் கடனை திரும்பத் தராமல் ஏமாற்றுபவர்களால் அவதிப்படுவோரும் இந்த முனீஸ்வரனை நீதிபதியாக வைத்து வழிபட்டு தங்களது கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பிக்கிறார்கள். விரைவிலேயே அவர்களுக்கு நற்பலன்களும் கிட்டுகின்றன. பின்னர் கோயிலில் பொங்கல் வைத்தோ அல்லது ஆடு கோழியை காணிக்கையாக செலுத்தியோ அல்லது இரண்டுமே செய்தோ தங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். விவசாயம் செழித்து விளைச்சல் அதிகரிக்க அக்கம்பக்கத்து கிராமத்தாரும் முனீஸ்வரிடம் வேண்டிக் கொண்டு இத்தகைய காணிக்கையை செய்வதும் உண்டு. கோயிலில் உள்ள பெரிய திரிசூலத்திற்கு முன் தனியாக ஒரு முனீஸ்வரர் இருக்கிறார். அவருக்கு முன்னால் தான் ஆடு, கோழி பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. பின்னர் அசைவம் சமைக்கப்பட்டு வேண்டுதல்காரர்களின் குடும்பத்தார், உறவினர்கள், கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விருந்து படைக்கப்படுகிறது. நேர்த்திக்கடன் செலுத்த வருபவர்களுக்கு வசதியாக ஆடு, கோழிகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. சமையலுக்கு தேவைப்படும் பொருட்களும் விறகுகளும் வாடகைக்கு பாத்திரங்களும் கூட கிடைக்கின்றன. சமைக்கவும் உணவு உண்ணவும் வசதியாக அறைகளும் உள்ளன. எல்லாவற்றிற்கும் பொங்கலிட்டு வழிபடுவதே பொதுவான வழிபாடு. ஆடு, கோழியை முனீஸ்வரனுக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுவது சிறப்பு வழிபாடாக இருக்கிறது. தைப்பொங்கல் அன்று ஏராளமானோர் முனீஸ்வரருக்கு பொங்கல் வைக்கின்றனர். சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமிக்கு மாவிளக்கு எடுத்தும் பொங்கல் வைத்தும் விழாவாக கொண்டாடுகின்றனர். அதேபோல் ஆடி 18ஆம் பெருக்கு, ஆயுத பூஜை, மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகியவும் சிறப்பிக்கப்படுகின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிங்காரத்தோப்பு முனீஸ்வரரிடம் வைக்கும் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுவதால் அண்டை மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இவரை வழிபட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை நாட்களிலும் அதிக அளவில் பக்தர்கள் வருகின்றனர். தினசரி கோயில் சார்பில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அதை நிரூபிப்பது போல எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரிடம் வேண்டிக் கொள்ள தொல்லை கொடுத்தவர்களின் கனவில் முனீஸ்வரன் தோன்றி அவர்களை நடுநடுங்க வைத்து அவர்களை வழிக்கு கொண்டு வந்து அற்புதங்களும் நிகழ்த்தியிருக்கிறார். இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதற்கு விடுமுறை நாட்களில் நேர்த்திக்கடன் செலுத்த இங்கு குடும்பமாக கூடும் பக்தர்களே சாட்சி. அது சரி, நீங்கள் எப்போது சிங்காரத்தோப்பு முனீஸ்வரனை தரிசிக்க வரப்போகிறீர்கள்? கோயில் இருக்கும் இடம் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நடுப்பட்டி என்ற கிராமத்தில் சிங்காரத்தோப்பு முனீஸ்வரன் கோயில் உள்ளது. தரிசன நேரம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.